கிறிஸ்துவுடன் கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஒருவேளை நான் பாக்கியவானாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் எனக்கு காட்டுகிற போதனைகளை, ஆலோசனைகளை ஏற்றவனாக நான் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். என்னுடைய இன்டெகிரிட்டி மேக் மீ டு பி வாக் இன் த ரைட் பாத். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். இந்த உத்தமத்துக்கான மகத்துவம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது உத்தமன் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காக செய்கிறான். உத்தமன் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காய் செய்கிறான். அப்படி என்று சொன்னால், தன் உத்தமத்தை விட்டு விலகாதவனாய் அவன் காணப்படுகிறான். அவனுடைய சொல் செயல் எல்லாம் இறைவனை சார்ந்த, இறைவன் தந்த வேதத்தை சார்ந்த ஒன்றாய் காணப்படுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு உத்தமனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை பவுல் வரையறுக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரிய விசுவாசிகளே, நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள். எத்தனை ஆண்டுகளாக வேதத்தை வாசிக்கிறோம், எத்தனை ஆண்டுகளாக ஆலயத்திற்கு செல்லுகிறோம், எத்தனை ஆண்டுகளாக இறைவனை புகழ்ந்து பாடுகிறோம், எத்தனை ஆண்டுகளாக இறைமக்களோடு ஒன்றித்து வாழ்கிறோம் என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையில இறைவன் தந்த உத்தமம் காணப்படுகிறதா? மாசற்ற வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, இறைவன் விரும்புகிற வாழ்க்கை காணப்படுகிறதா? ஒரு வயதான பெரியவர் விறகு வெட்டி தன்னுடைய ஜீவியத்தை நடத்தி வந்தார். ஒரு ஆற்றங்கரை ஓரமாக அவர் விறகு வெட்டி கொண்டிருந்த பொழுது அந்த கம்பில் இருந்த இரும்பு கோடாரி அது கழன்று தண்ணீரிலே விழுந்து விட்டதாம். இது கதை வாசித்தது. அந்த விழுந்து விட்டதும், இனி விறகு எப்படி வெட்டுவேன், என் ஜீவனத்தை எப்படி கடந்து வருவேன் என்று சொல்லி கலக்கத்தோடு அவர் தலையிலே கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டார். அப்பொழுது அவரை தேடி ஒரு தேவதை வந்ததாம். அந்த தேவதை இந்த மனிதனுடைய சோர்வை கண்டு, ஐயா பெரியவரை, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? அவன் சொன்னான், அந்த பெரியவர் சொன்னார், என்னுடைய கோடாரி விழுந்து விட்டது, இனி என் ஜீவனத்திற்காக அதைத்தான் வைத்து விறகு வெட்டி சில பிழைப்பை நடத்தி கொண்டேன், அது போய்விட்டது என்று சொன்னார். இருங்கள், நான் எடுத்து தருகிறேன் என்று சொல்லி அந்த தேவதை தண்ணீரிலே சென்று ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்து கொடுத்ததாம். இவர் சொன்னாரா, அது என்னதில்லை. ஒரு வெள்ளியை கொண்டு வந்து கொடுத்ததாம், அது என்னதில்லை. வெண்கலத்தை கொண்டு வந்து என்னதில்லை. கடைசியாக இரும்பை கொண்டு வந்து கொடுத்தான், இதுதான் என்னதுன்னாராம். அப்போ அந்த தேவதை அவருடைய உத்தமத்தை பாராட்டி தங்கம், வெள்ளி, வெண்கலம் ஆகிய அத்துணை இரும்பு கோடாரிகளை அவரிடத்தில் கொடுத்து வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதாம். அந்த உத்தமம் என்றைக்கும் போற்றுதற்குரியது. உத்தமம் என்றைக்கும் உதாசீனத்திற்குரியது அல்ல. ஆகவே என்னுடைய உத்தமத்தை விட்டு வழுவாத வாழ்க்கை நமக்கு தேவை. வேதம் சொல்கிறது, உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. என் ஆண்டவர் துணை இருப்பார். எப்பொழுது? நான் உத்தமத்தில் அடக்கும் பொழுது. நடப்போமா? கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நீர் மகிமைப்படும்படியாய் உம்முடைய உத்தமத்தில் தடம் மாறாதபடிக்கு வாழ உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.